அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட பிரெக்னன்சி ரொட்டீனில் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதும் அதோட சேர்த்து ஆன்லைனில் வந்து ஒரு 3 டாப்ஸ் வந்து குர்த்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரெக்னன்சியில் ஏற்கனவே வந்து வயிறு பெருசாகும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ப்ரெக்னன்சியில் உண்மையிலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறது தான். ஆனால் சில பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யுது. என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக வந்து ஃபாலோ பண்ணாலும் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு தொந்தரவு ஃபேஸ் பண்ண தான் செய்ய வேண்டியது வரும். இப்போ வந்து நான் கம்மங்கூழ் தான் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப எனக்கு வேலை வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து கம்மங்கூழ் தான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த கம்மங்கூழ் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து வராது, உணவு பை வந்து நல்ல விரிவு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கம்மங்கூழில் இருக்குது. ஸோ காலையில் அந்த கம்மங்கூழ் மட்டும் செஞ்சுட்டு அதோட சைடிஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் வத்தல், சுண்ட வத்தல் உண்மையிலே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கசப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உடம்புக்கு. அதை விட வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இடையிலே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் தான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி செய்ய போகிறேன். பசும்பால் தான். பசும்பாலில் வந்து நம்ம பால்காரரை சொல்லி வச்சோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட அப்படி தான் சொல்லி வச்சு வாங்கி பண்ணுவேன். இது வந்து ஒரு 4.5 லிட்டர் பால் தான். பால் ஃபஸ்ட்டே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து செய்ய நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கம்மங்கூழ் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது செஞ்சது தான். 4.5 லிட்டர் பாலை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணணும், கொதிக்கணும். அப்படி வந்து கொதித்து வரதுக்கப்புறம் பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 லெமன் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஜூஸ் மட்டும் தான் இருக்கணும், கொட்டை அந்த மாதிரி இல்லாமல் ஜூஸாக மட்டும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் 2 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் அப்படியே வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி விட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திரஞ்சு வரும். நல்லா வந்து பன்னீர் தேவையான அளவுக்கு நல்லா கட்டியாக திரஞ்சு வரணும். அந்த மாதிரி திக்கான பாலாக வாங்கிக்கணும். நான் வந்து தனியாக சொல்லி வாங்குறதுனால எனக்கு நல்லாவே கிடைக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கடைசியாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிண்ட வரணும். இல்லை கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா வந்து அடியில் வந்து பிடிச்சிரும். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நல்லாவே திரஞ்சு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் தான், அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து நல்லாவே திரஞ்சு வந்துடும். கிண்டி விட்டுட்ருக்கணும், அதான் விஷயம். இப்போ வந்து அதை ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கிற வந்து வலை மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து காட்டன் கிளாத் நல்லா ப்யூர் காட்டன் கிளாத்தாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அதில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால புளிப்பு சுவை இருக்கும். ஒரு 3 தடவை நல்லா நல்ல தண்ணியை தான் விட்டு கழுவணும். ஸோ நான் வந்து பைப்பில் வந்து எனக்கு உப்பு தண்ணி தான் வரும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நல்ல தண்ணியை விட்டு ஒரு 3-4 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவேன். புளிப்பு சுவையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவேன். அது டேப்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இதில்னால நான் கையை விட்டு நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நல்லா வந்து பிழிஞ்சிட்டு அந்த துணியிலையும் மறுபடியும் நான் வந்து தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வைப்பேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரம், அதுக்கு கீழே ஒரு குக்கர் வச்சுப்பேன். குக்கர் வச்சு அதுக்கு மேலே வந்து இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண டப்பா தான். சேப்காக பண்ணேன், ஆனால் எனக்கு கரெக்டாக சேப் இது வரைக்கும் வந்ததில்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் நார்மலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாத்திரம் விழுந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டப்பா வந்து இந்த ட்ரை வச்சு பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு, அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சு, அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் ஃபில்டர் ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் இதை இப்படியே வச்சு விட்டுறணும். இதுக்கு இப்போ 2 மணி நேரம் கழித்து வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே பன்னீர் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது தான். ஏன்னா பாக்கெட் பால் கிடையாது ஃபஸ்ட்டு. 2வது வந்து இது பசும்பால், அதுவும் தனியாக பசும்பால் அந்த மாதிரி தான் கேட்டு வாங்கி பண்ணுறதுனால உண்மையிலே ரொம்பவே வந்து டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ அந்தளவுக்கு வந்துச்சு.
இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன ஷேப் தான் இருக்காது, ஷேப் என்ன ஷேப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் கட் பண்ணுறதுல ஷேப்பாகவே வந்திருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த பன்னீர் வந்து தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. சாப்பிடும்போது அதை விட உண்மையிலே ரொம்ப சாஃப்ட் அப்படி தான் சொல்லணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. உண்மையிலே அவ்வளோ சாஃப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க. நான் ஒரு 3 இயர்ஸாகவே வந்து இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். என் பாப்பா வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க பன்னீர். எல்லாருக்குமே வந்து பன்னீர்னால் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த பன்னீரை கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதோட லிட் வந்து பிளாஸ்டிக் தான். இது டிமார்ட் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் உண்மையிலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதோட ரேட் எவ்வளோ தெரியல. 1/2 கிலோ பன்னீராமா? பாப்பா வந்து என் பக்கத்தில் இருந்தா பெரிய பொண்ணு 1/2 கிலோ பன்னீராமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டா. மறுநாள் தான் எனக்கே தெரியும் இது வந்து 4.5 லிட்டர் பால் அப்படின்னு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான பன்னீர் ரெடி. நல்ல சதுரமாக இருக்க பன்னீர்லாம் அந்த இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பன்னீர்லாம் இன்னொரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பன்னீரை வந்து ஒரு 3 தடவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி யூஸ் பண்ணுவேன். 2வது வந்து கிரேவி, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். சூப்பரான பன்னீர் ரெடி. இது வந்து 15th அன்னைக்கு, ஜனவரி 15th அன்னைக்கு வெளியில் போனோம். அப்போ வந்து இப்போ ஃப்ளாக் கொடுத்தாங்க இங்கே பெட்ரோல் பல்கில். இளநீர் குடிச்சிட்டு அப்போ வந்து செல்ஃபியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னென்சியில் வந்து இளநீர் வந்து குடிக்கிறது உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணும். இது ஈவினிங்காக வந்து என் வீட்டுக்கார் போட்டு கொடுத்த முருங்கைக்கீரை சூப்பு தான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக ரெடியாக இருந்தது. முருங்கைக்கீரை சூப் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து மாவு பிசைஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பன்னீரை அப்படியே கிரேவியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி ப்ளஸ் வந்து பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி நைட்டுக்கு. எனக்கு வந்து ஆயிலோடு சேர்த்து பிடிக்காது. அதனால் ஆயில் இல்லாமல் வித்தவுட் ஆயிலாக வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தினா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஷேப்பே வராது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஷேப் வருது. இது வந்து இந்த நம்ம செஞ்ச பன்னீரில் மிச்சம் இருக்கக்கூடிய பன்னீர் தான். அதை தான் வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ இருக்குது. இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து சரியாக இருக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிட்றதுனால ஓகே தான். பன்னீர் வந்து ஹோம்மேடாக செய்யும்போது நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது, அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகம்தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நாங்கள் வந்து பியூர் வெஜ் அப்படின்றதுனால தான். இது வந்து ரெடிமேட் பரோட்டா. பாப்பா வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் ரெடிமேட் பரோட்டா தான். அப்படியே வந்து இது என்னோடய ஆன்லைனில் எடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 டாப் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது, ஒரு டாப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஒரு 3/4 லெவலில் தான் இருந்தது. 2மே வந்து ஃபீடிங் குர்த்தி தான். ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக போட்டால் ரொம்பவே நல்லது. என்னாச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக செக்கப் போகும்போது ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஃபிட்டில் வந்துட்டு மூச்சு திணறலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நர்ஸே திட்டினாங்க. ஸோ நம்ம வந்து அப்படிலாம் எப்போவுமே ஃப்ரீயாக தான் போடுவோம். இருந்தாலும் இன்னும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆர்டர் பண்ணேன். ஒரு விஷயம் என்னென்னா இன்னர் வியரும் சரி, வெளியில் போடக்கூடிய குர்த்தியாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் டைட்டாக இல்லாமல் ஃப்ரீ சைஸாக போடுங்க. அப்போ தான் பேபிக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.